இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போன சிவகுமார் வெளியில் போகும்போது பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக முத்துக்குமரனை பற்றி பேசிட்டு போகிறாரு. அதை கேட்டு எனக்கெல்லாம் பின்னாடி பேசுறதுனா என்னன்னே தெரியாது, பின்னாடி பேசலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி விஷால் நக்கல் அடித்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. கடைசி வரையும் முத்துக்குமரன் கிட்ட பேசாமே சிவகுமார் வெளியில் போயிருந்தாரு. போன வாரம் சிவகுமார் தப்பிக்கிறதுக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த முத்துக்குமரன் மேலே எதுக்கு இவ்வளோ வெஞ்சன்ஸோட சிவகுமார் இருந்தார்னு தெரியல. அவரை பற்றி வருத்தப்பட்டு தீபக் கிட்ட பேசிட்டு இருக்காரு முத்துக்குமரன். அப்போ தீபக் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த வாரம் நாமினேட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், ஹோஸ்டே ஒரு குறையும் இல்லை, நீங்கள் சூப்பர்னு பாராட்டிட்டு போனப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் நாமினேட் பண்ணுறதுக்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? அதே மாதிரி அருண் பண்ணது தப்பே இல்லை, மஞ்சரி நீங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அருணை நாமினேட் பண்ணுறதுக்கும் யாருக்கும் மனசு வரலை. விஷால் எல்லாருக்கும் நல்ல பையன், எப்பவும் நாமினேட் பண்ணுற ஜாக்லினும் இந்த வாரம் விஷால் கூட ராசி ஆகிட்டாங்க. அன்சிதாவோ சோறு போட்ட தெய்வம்னு சிவகுமாரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அதுக்கு மீறி யாராவது அவங்கள நாமினேட் பண்ணுவாங்களா? ஸோ இந்த வாரம் கேப்டன் ஜெஃப்ரி, தீபக், விஷால், அன்சிதா, அருண் இவங்கெல்லாம் நாமினேஷன்லேயே வரல. இந்த வாரம் வில்லி, மஞ்சரி அதிகப்படியாக 6 ஓட்டுகள் வாங்கி நாமினேட் ஆகியிருக்காங்க. முத்து, ஆனந்தி இவங்களுக்கு 4 ஓட்டுகள் விழுந்திருக்கு. ரயான், ராணவ் இவங்க 3 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் 2 ஓட்டுகள் வாங்கி எல்லாரும் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குற சாச்சனாவும் இந்த வாரம் நாமினேஷனில் தான் இருக்காங்க. சாச்சனாவை வெளியேற்றணும் அப்படின்னு ரஞ்சித், சத்யாவுக்கெல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் அவங்கள காப்பாற்றுறாங்களோன்னு தோணுது. இந்த வாரம் மொத்தம் 12 பேர் நாமினேஷன் ஆகியிருக்காங்க. இந்த வாரமாவது டபுள் எவிக்ஷன் வைப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை அப்படி டபுள் எவிக்ஷன் வச்சா வெளியே போகும் அந்த 2 பேர் யார்? உங்கள் சாய்ஸ் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள்.